ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேச போகிறோம். ஸோ இது வந்து பிகினர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கோவர். நான் வந்து ரொம்ப நேரம் சிஸ்டமில் பார்க்க முடியாது, இல்லைன்னா ரொம்ப நேரம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், பட் லோ ரிஸ்க் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ரிஸ்க் வந்து லோவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்கள் ட்ரேடிங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை எங்க அப்ளை பண்ணலாம், பண்ணக்கூடாது, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து இதுல பேச போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் மார்க்கெட். அது என்ன நியூட்ரல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒன் டைரக்ஷனலா இல்லாத போது, அதாவது எய்தர் அப் சைட்லயோ இல்ல டவுன் சைட்லயோ இல்ல, மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்க போகுது, ஒரு பர்டிகுலர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ள இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்க டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டீங்கன்னா உங்களுக்கு லோ ரிஸ்க் பிளஸ் ஹை ரிவார்ட் கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் ஒரு அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணேன். பட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிஃப்டியில் அயன் பட்டர்ஃப்ளை போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரியில் தெரிஞ்சிடும் ரிசல்ட். பட் எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. ரிசல்ட் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட ரிஸ்க் வந்து ரொம்ப டிஃபைன்டா ரொம்ப லோவாக இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்ட்ராடலோ இல்லை வந்து லாங் ஸ்ட்ராங்கிள், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் ரிஸ்க். ஓகேங்களா? திடீர்னு ஒரு கேப் டவுன் பெருசாக வந்தாலோ கேப் அப் பெருசாக வந்தாலோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ரிஸ்க். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது ஆல்வேஸ் 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 பெட்டர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆஃபீஸ் கோவராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து என்னோட சென்சிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ சென்சிபிள் வந்து நான் ப்ரொமோட் பண்ணலை, இது ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. ஸோ சென்சிபிள் அக்கௌண்ட்டில் வந்து நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் மார்ஜின் வந்து 1.75 லேக்ஸ் தேவைப்படுதுங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த 1.75 லேக்ஸ் வந்து 5 லாட்டுக்கு நான் சொல்றது. உடனே அப்படியே 1.5 லட்சமா அப்படின்னு சொல்லி இதாகாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. 1.75 லேக்ஸ்ங்கிறது 5 லாட். ஸோ டிவைடட் பை அப்போ ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 அந்த மாதிரி தான் தேவைப்படும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால 30,000 40,000 தான் தேவைப்படும், ரொம்ப தேவைப்படாது. ஸோ நீங்க இதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் ஸ்ட்ராடல்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 33,000 இருந்ததுன்னா 33,000 புட் ஆப்ஷனையும் நீங்கள் செல் பண்ணணும், கால் ஆப்ஷனையும் செல் பண்ணணும். ஸோ அதை தான் நான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பண்ணியிருக்கேன். ஸோ நிஃப்டியில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். 15,750 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ 15,750. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நான் இன்னைக்கு இந்த அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணேன். ஸோ 15,750 கால் ஆப்ஷன் ப்ளஸ் புட் ஆப்ஷன் இந்த ரெண்டையுமே போட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டையுமே போட்டதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல். பட் நம்ம வந்து ஒரே ஆர்டராக பிளேஸ் பண்ணலாம். அது எப்படி பிளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜெரோதா அக்கௌண்ட்டில் காட்டுறேன். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா உங்களுக்கு ஹை மார்ஜின் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ 15,750 கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணிட்டேன், புட் ஆப்ஷனையும் செல் பண்ணிட்டேன். சேம் எக்ஸ்பைரி இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சேம் எக்ஸ்பைரி 30th ஜூன் 30th ஜூன். ஸோ சேம் எக்ஸ்பைரி இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவான்டிட்டியும் சேமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 லாட் எடுத்திருக்கேன், இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 லாட் எடுத்திருக்கேன் நிஃப்டியில். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஸோ நம்ம வந்து எப்படின்னா என்னைக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரைடேவே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோ ரிஸ்க் கிடைக்கும், பட் ப்ராபபிலிட்டி உங்களுடைய வின்னிங் சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னைக்கு எடுக்கிறேன், இன்னைக்கு எடுத்தேன், நாளைக்கு வந்து எனக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கும் ஒரு 50-50 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஸ்டில் நான் இன்னைக்கு எடுத்தேன், ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷனில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் தெரியல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து ரிஸ்க்கை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயம் இந்த அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜியில். ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு
த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 15,750 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 750 புட் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருக்கேன். சேம் லாட் அண்ட் சேம் எக்ஸ்பைரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் மேலே அண்ட் 200 பாயிண்ட் கீழே. ஸோ 200 பாயிண்ட் 15,750க்கு 200 பாயிண்ட் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,950 அங்க வந்து கால் ஆப்ஷனை மறுபடியும் பை பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் கால் ஆப்ஷனை மறுபடியும் பை பண்ணி வச்சிருக்கேன். கன்ஃபியூஸே ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் செட்டில் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போட்டோமோ அங்கிருந்து 200 பாயிண்ட் இல்லை ஒரு 250 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து 15,750 கால் ஆப்ஷன் போட்டதில் நான் அங்கிருந்து 200 பாயிண்ட்னா 950 கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 15,550 200 பாயிண்ட் கீழே பை பண்ணி வச்சிருக்கேன். சிம்பிளான கான்செப்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த சென்சிபிள் அக்கௌண்ட்ல உங்களுடைய பிரேக் ஈவன் என்ன, பிரேக் ஈவன்னா எந்த லெவல் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், அதுக்கு மேலே போனால் லாஸ் வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்துடலாம். ஸோ என்னோட பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 15,618 ரூபா அப்படிங்கிறது என்னோட பிரேக் ஈவன். அதாவது நான் எடுத்தது 15,750. ஸோ என்னோட பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 15,618. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அப்சைடு வந்து 15,881. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 15,840 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 40 பாயிண்ட் வந்து எனக்கு மேலே பிரேக் ஈவன் இருக்கு. ஸோ அதுக்கு மேலே போன பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா எனக்கு லாஸ் வரும். இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும். இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது இந்த 15,618 15,881 இந்த ரேஞ்சுக்குள்ள நாளைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா எனக்கு ப்ராஃபிட் வரும். பட் எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிராஃப்ல பார்ப்போம். இங்க கிராஃப் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்கேஸ் இந்த இது செக் பண்ணுங்க. இன்னைக்கு வெனஸ்டே 29 ஜூன். ஓகேங்களா? இதே இடத்துல இருக்கிறனால, அதாவது 15,840ல 1,321 ரூபா எனக்கு லாஸ். ஓகேங்களா? இந்த லாஸ் இங்க வருது இல்லையா? பட் நாளைக்கு இதே இடத்துல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு 10,000 ரூபா வந்து ப்ராஃபிட் வரும். என்னடா இது, இன்னைக்கு லாஸ் நாளைக்கு ப்ராஃபிட் கேட்க, டைம் டிகே. ஓகேங்க, இதுதான் வந்து டைம் டிகே. ஸோ ரொம்பவும் நடக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம வந்து செல் பண்ணும்போது. ஓகே, ஸோ இப்போ வந்து இதே இடத்துல இருந்துன்னா எனக்கு வந்து 10,000 ரூபா ப்ராஃபிட் வரும். இல்லை, மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ரூபா கட்டுது. 17,000 உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ். எந்த இடத்துக்கு போனாலும் இந்த பிரேக் இவனை கட் பண்ணி மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு 17,000 ரூபா தான் லாஸ். 5 லாட்டுக்கு நான் சொல்றது. ஓகேங்களா? அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 32,988 ரூபாய். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:2 அப்படிங்கிற ரேஷியோக்கு வந்துருச்சு நமக்கு ரிஸ்க் ரிவார்டு. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் அப்படின்னா எந்த பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 15,750 எடுத்து இல்லையா, அதுக்கு கொஞ்சம் க்ளோஸ், இல்லைன்னா 15,750 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னா நமக்கு ஃபுல் ப்ராஃபிட்டும் அப்படியே மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் வந்துடும். இல்லை அதை கொஞ்சம் க்ளோஸில் இப்போ 15,750க்கு பதிலாக 700 அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு 22,000 ரூபா ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 650 அந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10,000 ரூபா ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் அது நமக்கு வந்து எக்ஸ்பைரி கம்ப்ளீட் ஆகுதோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இப்போ அப்படியே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் 17,000 ரூபான்னு சொல்லிட்டோம். பட் 17,000 பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் இவனை கட் பண்ண உடனே நமக்கு 17,000 ரூபா லாஸ் வராது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 15,618. ஓகேங்களா? ஸோ அதுதான் பிரேக் ஈவன். அப்போ அதுக்கு கீழே போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,600 வந்ததுன்னா நாளைக்கு 4,500 ரூபா உங்களுக்கு வந்து லாஸ் வரும். இதுவே 15,580 அப்படின்னா 9,500 ரூபா லாஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கிராஃப்ல அழகா செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜில சென்சிபிள் இல்லை, சில பேர் வந்து அப்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பெய்டு வெர்ஷன் தான், வேற வழி இல்லை. அப்ஸ்ட்ரா போனீங்கனாலும் அதுவும் பெய்டு வெர்ஷன் தான். ஆல்ரைட், ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39% தான் காட்டுது எனக்கு. ஸோ 39% ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் ஈவனுக்கு க்ளோஸராக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த வந்து வெட்னஸ்டே ஒரு ஆஃப்டர்நூன் 1:30க்கு இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஆஃப் செஷன் இன்னைக்கே இருக்கு, நாளைக்கு ஒரு ஃபுல் டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னன்னா சரி, நான் ஹோல்ட் பண்ணி தான் வைக்க போறேன். லாஸ் வந்தாலும் எவ்வளோ லாஸ் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். இது நான் வந்து ஒரு லாட்டுக்கு இப்போ நான் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரிஸ்க் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனால் இதை வந்து 17,500 டிவைடட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரப்போகுது? மிஞ்சி போனால் ஒரு 3,000 ரூபா சம்திங் வந்து ஒரு லாட்டுக்கு வந்து நமக்கு வந்து லாஸ் வரும், அவ்வளோதான். பட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபா வந்து ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து நிஃப்டி நான் இப்போ இன்னைக்கு போட்ட ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ நான் பேங்க் நிஃப்டி காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் நான் போட்டதை காட்டுறேன்.
ஆல்ரைட். ஸோ இது வந்து நான் ஃப்ரைடே எடுத்தேன். ஸோ ஃப்ரைடே வந்து இந்த பொசிஷனை வந்து நான் போட்டேன். இதில் வந்து 4 லாட் போட்டிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 4 லாட்டுக்கு எனக்கு 10,000 வந்து மேக்ஸிமம் லாஸு. 40,000 வந்து எனக்கு ப்ராஃபிட் வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த கிராஃபில் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 34,000 என்னோட பிரேக் ஈவன் ஹையர் சைடில், லோயர் சைடில் 33,199 200ன்னு வச்சுக்கோமே. ஸோ அப்போ இந்த 200 பாயிண்ட் டிஃபரன்ஸ்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு எனக்கு வந்து நாளைக்கு வந்து ப்ராஃபிட் வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நியூட்ரல் மார்க்கெட்டுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து டைரக்ஷனல் மார்க்கெட்டுக்கு வந்து இதை போடாதீங்க. போட்டிங்கன்னா லாஸஸ் தான் வரும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்ட்ராங்கா இருந்து இல்ல ஓரளவுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்றீங்க, இந்த மாதிரி இந்த வீக் வந்து கண்டிப்பா இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 இல்ல 300 பாயிண்ட்ஸ் அப் அண்ட் டவுனுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை போடலாம். அது வந்து நீங்க ஃப்ரைடே போடுறத அவாய்ட் பண்றது பெட்டர் தான் என்ன கேட்டா. நீங்க வந்து மண்டே இல்லைன்னா டியூஸ்டே போட்டா கூட போதுமானதாக தான் இருக்கும். ஆனா என்ன நாட்கள் கிட்ட எக்ஸ்பைரிக்கு கிட்ட வர வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ஜாஸ்தி ஆகும். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுல 4 லாட்டுக்கு எனக்கு வெறும் 9,000 ரூபாய். ஆனா அதுல 5 லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 17,000 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல இன்னொரு லாட் ஆட் பண்ணா கூட எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,500 ரூபாய் ஆட் ஆகுமே தவிர ரொம்ப அதிகம் ஆட் ஆகுது. பட் அதுல பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் ரிஸ்க் வருது. இதுல ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி வரும். ஓகேங்களா? பட் நாட்கள் போக போக அது குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இதனுடைய ப்ராபபிலிட்டி இப்போ 50% இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா வெறும் 39% தான் இருக்கு. ஸோ இதனால சொல்றேன். ஸோ நீங்க வந்து மண்டே இல்லைன்னா டியூஸ்டே இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரிஸ்கையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து மார்ஜின் எவ்வளோ தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லாட்டுக்கு 1.54 லேக்ஸ். பட் ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 30,000 தான் தேவைப்படும். ஓகே, 30,000 கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி ஜெரோதா அக்கௌண்ட்ல போடுறது, ஜெரோதால உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து இந்த ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆர்டர்ஸில் போயிடுங்க. ஆர்டர்ஸில் போயிட்டு பேஸ்கெட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அங்கே வந்து நியூ பேஸ்கெட்னு கொடுங்க. அங்கே ஏதாவது ஒரு நேம் கொடுத்துங்க. நான் சும்மா ஏன்னு கொடுக்குறேன், இல்லைன்னா நிப்டி ஏதோ ஒன்று கொடுத்துருவோம். ஐயா கொடுத்துட்டு இங்கே வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணேன் 15,750. ஓகேங்களா? ஸோ 15,750 நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் தான் பண்ண போகிறோம். ஸோ 15,750 மார்க்கெட் ஆர்டர் போட்டேன், ஓவர் நைட் போட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செல் பண்ண போகிறேன். ஸோ எத்தனை லாட் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துருவோம். நான் வந்து லாட் எத்தனை போட போகிறேன்னா ஒரு ஒன்றுனே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஒரு லாட். ஓகே, இதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15,750 பி. அதே மாதிரி நான் செல் பண்ணுறேன். லாட் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ செலக்ட் ஆகிடுச்சா ரெண்டும். ஸோ இப்போ 2 செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணணும், 200 பாயிண்ட்ஸ் அப்பில் வந்து கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணணும். அப்போ நம்ம வந்து 200 பாயிண்ட்ஸ்னா 15,950. ஓகேவா? கால் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணுறேன். பையில் இருக்குது. ஓகேங்களா? நான் மார்க்கெட் ஆர்டர்லேயே போடுறேன், ஆட் பண்ணுறேன் ஒரு லாட்டு. அதே மாதிரி 15,550 இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணி வைக்கிறேன். அப்போ புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சேன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் வந்து நம்ம செல் கொடுத்துருக்கோம், 2 ஆர்டர் பை கொடுத்துருக்கோம், குவான்டிட்டி சேமாக கொடுத்துருக்கோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸ்பைரியில் இருக்குது. ஒரு தடவை தரவா செக் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். ஸோ ஆர்டர் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள் ஒரு வாட்டி நிஜமேலுமே ஆர்டர் பிளேஸ் ஆச்சா இல்லையான்னு. ஏன்னா எனக்கு இன்னைக்கு அந்த எரர் நடந்துச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல் ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த செல் ஆர்டர் ரிஜெக்ட் ஆன உடனே நான் மேனுவலாக மறுபடியும் போயிட்டு என்னோட ஜெரோதா பொசிஷன் இங்கே போயிட்டு வாட்ச் லிஸ்ட்டில் போயிட்டு செலக்ட் பண்ணி நான் மேனுவலாக போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இன்னைக்கு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் நிஃப்டி அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது. இன்னைக்கு போட்டது பார்த்தீங்கன்னா 1200 வந்து நெகட்டிவ்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுவேன். ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.